சார் திமுக அரசு கண்டிச்சு ஒரு பெரிய போராட்டக்காரட்ட ஒண்ணுமே செய்யல, மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. பாமக அது ஒன்று அது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்கல. இல்ல எந்த மாதிரி பாஜக எடுத்துக்கிறோம், பாஜக அண்ணாமலை அவர் எடுத்துக்கிற மாதிரி பாமக பெருசா எடுத்துக்கல. இல்ல எந்த மாதிரி போராட்டம் பண்ணல, என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? மக்கள் அதிகமா வெறுக்கிறாங்க ஆட்சியை, தெரியுது. அந்த பாமக அந்த ஒவ்வொரு என்எல்சி பிரச்சனை இதெல்லாம் ஒரு என்எல்சி நாங்க இப்ப இல்ல, எங்க ஐயா அதுக்கு முன்னாடி வன்னியர் சங்க காலத்துல இருந்தே போராட்டம் பண்ணி தான் இவ்வளவு நாள் இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதல்ல குரல் கொடுக்கறது, முதல்ல அறிக்கை விடுறது, முதல்ல அழுத்தம் கொடுக்கறது, முதல்ல போராடுவது நாங்க தான். எங்களுக்கு அப்புறம் தான் எங்க அறிக்கை வந்த பிறகு தான் மற்ற கட்சிகள்லாம் அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாக எங்களுக்கு சொல்ல வேண்டாம், எங்கதான் எடுத்துக்காட்ட மற்றவங்க எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க தான் முன்னிலையில எந்த பிரச்சனை எடுத்தாலும், இப்போ சிப்காட் பிரச்சனை இருக்குது, சிப்காட் பிரச்சனையில நாங்க தான் அங்க முதன்மையா போராடிட்டு இருக்கிறோம். இல்ல மாவட்டங்களை பிரிக்கணும், இதை தொடர்ந்து நாங்க தான் சொல்லிட்டு வரோம். இப்போ கடந்த ஆட்சி காலத்துல பிரிச்சிருக்கிறாங்க, இப்பவும் பிரிப்பாங்க நாங்க எதிர்பார்ப்பு இருக்குது. இதுதான் உண்மையான மக்களை சேர்ந்த திட்டங்கள். இதெல்லாம் சும்மா பேருக்குன்னு போராடுறதுக்குலாம் எங்களுக்குலாம் அது தெரியாது. எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு அரசியல்லாம் நாங்க, அதாவது அடையாள அரசியல் நாங்க பண்ண மாட்டோம். சும்மா ஒரு மக்களுக்கிட்ட இப்படி சொல்றது படத்தெல்லாம் எங்களுக்கு தெரியாது. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு நாங்க சொல்லிதான், போராட்டம் பண்ணி தான், விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் அது நடந்திருக்கு. எங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். அடையாள அரசியல் கிடையாது. மற்றவங்க அடையாளத்துக்கு அரசியல் பண்றது, அவங்க கிட்ட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நாங்க பண்ணுவோம். இப்போ நாங்க ஒரு உதாரணம், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம். இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை. தமிழ்நாட்டின் மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒண்ணு எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துடும். ஆனா இதை தமிழக அரசு கைகள் எடுக்க மாட்டேது, பேசக்கூட மாட்டாங்க. இதுக்கு எத்தனையோ கருத்தரங்கள் நடத்தணும், எத்தனையோ ஒருங்கிணைப்பு குழுக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க மருத்துவர் ஐயா முதலமைச்சர் நேரில் சந்திச்சு இதை வலியுறுத்தி இருக்கிறாரு. ஆனாலும் இது வரைக்கும் ஒரு வார்த்தையோட பேசல. பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க. பீகார்ல எடுத்து முடிச்சு அங்க பீகார்ல வந்து 60 விழுக்காடு இடஒதுக்கீடு 75 விழுக்காடாக உயர்த்தி இருக்கிறாங்க. அது கூட பிரச்சனை இல்லை. அங்க இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகு 94 லட்சம் குடும்பங்கள் 6000 ரூபாய் மாதம் வருமானம் தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 94 லட்சம் குடும்பத்துக்கு அங்க இருக்கிற முதலமைச்சர்கள் வந்து 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு ஒரு குடும்பத்திற்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் அது. அது இவங்க தமிழ்நாடு அரசு ஏன் பண்ண மாட்டாங்க? ஆந்திராவில் போன வாரம் ஆரம்பிச்சுட்டாங்க, கர்நாடகாவில் 2015 முடிச்சுட்டாங்க, இன்னும் தெலுங்கானா அறிவிக்க போறாங்க, மற்ற மாநிலம் அறிவிக்க போறாங்க. எல்லாம் சட்டம் இருக்குது. அதாவது முதலமைச்சர் சொல்றது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் தப்பு, தவறான கருத்து. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு. சட்டமே சொல்லுது. அந்த சட்டத்தின்படி தான் பீகார்ல நடத்திருக்கிறாங்க, அந்த சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க நடத்துறதுக்கு என்ன பயம், என்ன தயக்கம்? நம்ம சமூக நீதினு பேசினா போதுமா என்ன? தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்க சொன்னா போதுமா என்ன? என்ன பிரச்சனை வந்து? எங்களோட நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டுல எல்லா சமுதாய இடஒதுக்கீடு வந்து சாதி அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க இந்தியா முழுவதும். அந்த சாதி கணக்கெடுப்பு 1931 தான் கடைசியா எடுத்தீங்க, வெள்ளக்காரன் எடுத்துட்டு போனாங்க. அது கணக்கு, அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த 100 ஆண்டுகள்ல எந்தெந்த சமுதாயம் அதுல பயன்பட்டு இருக்கிறாங்க, எந்த சமுதாயம் பயன்பெறல, எந்த சமுதாயம் மோசமா இருக்குது, ரொம்ப மோசமா இருக்குன்னா கண்டறிய வேண்டும். டேட்டா வேணும், சயின்டிபிக் டேட்டா வேணும். சாதி வாரி கணக்கெடுப்புனா தலையை கணக்கெடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு சமுதாயமும் சமூக பின்தங்கிய நிலை, சோசியல் பேக்வர்ட்னஸ். இப்போ ஒரு சமுதாயம்னா இது எத்தனை பேர் இதுல குடிசையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்கு, அந்த வீடு எவ்வளவு சின்னதா இருக்கா, பெரியதா இருக்கா, பாத்ரூம் இருக்காதுல்ல, அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு பட்டதாரிகள் இருக்கிறாங்களா, அதுல விவசாயமா கூலியா, விவசாய நிலம் எவ்வளவு இருக்கு, அரசு வேலையில இருக்காங்களா, தனியார் வேலை, இதெல்லாம் கண்டறியணும். கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க, சலுகைகள் கொடுங்க, நலத்திட்டங்கள் கொடுங்க. பீகார்ல கொடுத்தாங்க 94 லட்சம் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்குறாரு. அப்ப அது மாதிரி திட்டம் கொடுத்தாதான் வளர்ச்சி வரும். உண்மையான வளர்ச்சி இதுதான். நீங்க சும்மா 1000 ரூபாய் மகளிருக்கு உதவித்தொகைன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் நலத்திட்டம், திட்டம் கிடையாது. அதெல்லாம் வெள்ளத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் நலத்திட்டம், திட்டம் கிடையாது.
திட்டத்துக்கும் நலத்திட்டத்துக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல சார் 108 ஆம்புலன்ஸ் திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம். இதனால கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள். உயிரை காப்பாற்ற திட்டம் தான் உண்மையான திட்டம். நீங்க நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், 6000 ரூபாய் கொடுத்தோம், 2000 ரூபாய் கொடுத்தோம். அதெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம். வெல்ஃபேர் ஸ்கீம் தான் மக்கள் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலம் மறந்து போறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அந்த காசு கொடுக்கறதுல யாருக்கு அதிக பயனு? டாஸ்மாக் கிடைக்கும். ஆ உங்க கேள்வி பதில் சார்